அந்த நபர் சொல்றாரு, யார் அந்த குழு தலைவராக இருக்கக்கூடிய சொல்றாரு, இந்த சிலை பேசாதது எனக்கு தெரியாதா, இல்ல உங்களுக்கு தெரியாதா, இந்த சிலை தன்னைத்தானே அறிந்து கொள்ளாத உங்களுக்கு தெரியாதா, எனக்கு தெரியாதா அப்படின்னு அவர் சொல்லுகிறார். யார் சொல்றாரு? அந்த சிலையை கடவுளாக வணங்கக்கூடியவரே சொல்றாரு. அப்ப சொல்லு அப்படின்னு இவர் தான் உடச்சாரு. மக்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துட்டு ஒரு இடத்துல என்ன பண்றாங்கன்னா, இவர் உயிரோட வச்சு நம்ம எரிச்சிருவோம் அப்படின்னு அந்த மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, பெரிய நெருப்பு குண்டத்தை ஏற்படுத்துறாங்க. நெருப்பு குண்டத்தை ஏற்படுத்தி அதை தூக்கி போட்டு அவரை போட்டு அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் முடிவு செய்யறாங்க. ஒரு கட்டத்துல அவரே அந்த நெருப்பு குண்டத்துல போடும்போது கூட இப்ராஹிம் அவருடைய உள்ளத்துல எப்படி தெரியுங்களா, என் இறைவன் நாடாமல் எதுவுமே நடக்காது. சிந்திச்சு பாருங்க, தன்னுடைய மரணம் வரப்போகிறது, மக்கள் எல்லாம் நம்மள அட்டாக் பண்ணிட்டாங்க, ஒண்ணுமே செய்ய முடியாது. எப்படிப்பட்ட சூழ்நிலை, அந்த ஒரு நபராக திகழ்ந்திருக்கிறார்கள், ஒரு சமுதாயமாக. இதான் அதனுடைய பின்னணி. என் இறைவன் நாடாமல் எனக்கு எதுவுமே நடக்காது அப்படின்றத அந்த இடத்துல அவங்க சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல அவங்க சொல்லும் போது அல்லாஹ் அந்த நெருப்புக்கு கட்டளை இடுகிறான், குளிர்ந்து கொள் என்று சொல்கிறான். உடனே அந்த நெருப்பு குளிர்ந்து கொள்கிறது. அவர்கள் மூட்டிய நெருப்புல தூக்கி போடுறாங்க. ஆனால் அந்த மக்கள் அந்த நெருப்பு கிட்ட போய் நிக்க முடியல. ஆனால் அவர்கள் உள்ள இருக்காங்க, அவர்கள் எதுவுமே செய்யல. இதெல்லாம் வரலாற்று பாக்குறோம். அப்ப என்ன இதனுடைய பின்னணி என்று சொன்னால், இப்ராஹிம் அவர்கள் ஏகத்துவத்தை எடுத்து வைத்ததின் விதம் அந்த அளவிற்கு அவர்கள் எந்த நிலையிலும் கூட என் இறைவன் நாடாமல் எனக்கு எதுவுமே நடக்காது, மரணம் வந்தாலும் சரி, எனக்கு எந்த சூழ்நிலை எந்த பிரச்சனை வந்தாலும் என் இறைவன் நாடாமல் எனக்கு வராது அப்படின்றதுல உல தூய்மையோடு தைரியமாக இருந்தாங்க. இந்த தன்னம்பிக்கை தான் ஒவ்வொரு ஏகத்துவத்திலும் நம்ம இதுல இருக்கணும். அப்ப எந்த நிலையிலும் நம்ம என்ன பண்ணணும், அந்த ஈமானை இறையச்சத்தோடு உல தூய்மையோடு உறுதியோடு நம்ம செய்யக்கூடிய இந்த தியாகத்தினுடைய பின்னணியாக இருக்கிறது. அதுதான் நம்ம படிப்படியாக பாடமாக இருக்கணும். இந்த சமுதாயத்தில் எவ்வளவோ அனாச்சாரங்களும் வரிகளும் இஸ்லாத்தின் பேர்களில் அரங்கேறி கொண்டே இருக்கிறது. ஆனால் அதை நம்ம நம்முடைய வாழ்க்கைகள் அதிகமாக நிலைப்படுத்திட்டு இருக்கிறோம், பெருவாரியான மக்களை பார்க்கிறோம். ஆனால் ஏகத்துவம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், இறைவனுக்கு நிகராக எந்த உலகத்தில் எந்த கடவுளுமே இல்லை, ஒரு கடவுள் தான். அப்ப அது அல்லாஹ் தான், அவனுக்கு நிகராக உலகத்துல வேற எதுவுமே இல்ல அப்படின்றதுல ஒவ்வொரு முஸ்லீம்களும் உறுதியாக இருக்கிறோம். ஆனால் நம்ம சில மக்கள் இடத்துல எப்படி இருக்கிறோம், அப்ப அல்லாஹ்வுக்கு நிகராக அவர் வாங்கி தருவாரு, இவர் வாங்கி தருவாரு அப்படின்னு சொல்லி அவளியாக்கிற இடத்துல போய் கேட்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம். இந்த நிலை இருக்கவே கூடாது. இந்த தியாகத்தில் நாளை உணர்கிறோம் என்று சொன்னா, நாம இதை போன்ற இறைவனுக்கு நிகராக இணை வைக்கிற செயலை நம்மை பாதுகாத்துக்கிறோம். இதுதான் படிப்பினை. அப்ப இப்ராஹிம் அவர்களுடைய குடும்பத்தை பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய வரலாற்று எந்த அளவுக்கு வரலாறு தெரியுமா? அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை எந்த அளவுக்கு அர்ப்பணிக்கிறார்கள் என்று சொன்னால், கட்டுப்பட்டார்கள். எந்த அளவுக்கு கட்டுப்படு அல்லாஹ் சொல்லிட்டா அவர்கள் குடும்பமே கட்டுப்பட்டுரும். இப்ராஹிம் அவர்களுடைய கனவு வருகிறது. கனவு அல்லாஹ் சொல்றா, உங்களுடைய பலியிடுங்க. அப்ப அந்த குழந்தையுடைய பின்னணி என்ன? அவர்கள் வந்து அதாவது நம்மளை போன்ற ஒரு சின்ன வயசுல வந்து வெளியிடாங்க அப்படிலாம் கிடையாது. ஒரு மிக வயது முதிர்ந்த நிலையில நீண்ட நாளுக்கு பிறகு பிறந்த அந்த குழந்தை எப்படி இருக்கும், எவ்வளவு பாசம் வச்சிருப்பாங்க, எவ்வளவு நேசம் வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு வைத்த அந்த பாசம் வைத்த குழந்தைய அல்லாஹ் வழியிட சொல்லி கடவுள் சொல்றான்னு சொல்லி தன்னுடைய அந்த குழந்தை ரொம்ப சின்ன குழந்தை. அப்ப அந்த குழந்தை அந்த தன்னுடைய பிள்ளை எடுத்து சொல்றாங்க, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாப்பா, என்ன சொல்ற, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்ப நீங்க எல்லாம் என்ன நடந்தாலும் செய்யுங்க அப்படின்னு கட்டுப்பட்டாங்க. அப்ப இதை போன்று கட்டுப்படக்கூடிய குடும்பமாக நம்முடைய குடும்பத்தை இந்த இப்ராஹிம் அவர்களுடைய பின்னணியிலிருந்து நம்ம ஆக்கிக் கொள்ள வேண்டும். அப்ப அவர்கள் அந்த குர்பானை கொடுக்க போறாங்க. அப்ப அந்த இடத்துல பலியிட போகும்போது அல்லாஹ் கட்டளை இருக்கிறார், நீங்க அந்த குழந்தையை நீங்க பலியிடாங்க அப்படின்னு சொல்லிட்டு குர்பானி பிராணியா இருக்கோம். அப்ப அதைத்தான் நாம இப்ராஹிம் அவர்கள் குடும்பம் என்ன செய்தார்களோ அதைத்தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில ஆஜிராம இருக்காங்க. அப்ப பாலைவனத்துல நடந்து போயிட்டே இருக்காங்க, கை குழந்தையாக இருக்காங்க. யாரு? குழந்தை கை குழந்தையாக இருக்காங்க. கை குழந்தையாக இருந்து நடந்து கொண்டு போயிட்டு இருக்கும்போது அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படியே விட்டுட்டு போயிடு, அவர்களை அப்படியே விட்டுட்டு போயிருங்க அப்படின்னு தன்னுடைய மனைவிடத்துல சொல்றாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படியே விட்டுட்டு போக சொல்லி. உடனே என்ன சொல்றாங்க, விட்டுட்டு போய் அல்லாஹ் சொன்னானா, விட்டு போங்க அப்படின்னு அப்படி விட்டுட்டு போயிட்டே இருக்காங்க, திரும்பி கூட பாக்கல. அப்ப ஹாஜிராமா என்ன பண்றாங்க, அந்த சபா மருவா இருக்கிற அதன் மீது ஏறி அந்த குண்டு மீது ஏறி இறங்கி பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்? கையில இருக்கக்கூடிய குழந்தை அழுதுகிட்டு இருக்கு, பசியால தாகத்தால் அழுது கொண்டிருக்கிறது. எவ்வளவு பதவிக்கக்கூடிய சம்பவம் இது. ஒரு அதிசாக அதை எடுத்துட்டு போகாம அது உள்ள ஒரு தாயுடைய அந்த மனக்குமுறை எப்படி இருக்கும், பிள்ளை பசியாக இருக்கும்போது எப்படி இருக்கும், இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான நிலை. பாலைவனம் என்று சொன்னா நம்ம இந்த மாதிரி பகுதியா, வெயில் சுத்தரிக்கக்கூடிய பகுதி, அதை போன்ற பகுதியில உங்களையும் உங்களுடைய குழந்தை மனைவி விட்டுட்டு போகணும் அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால் விட்டுட்டு போகணும்னு சொன்னாங்களே, இதுதான் கட்டுப்பட்டார்கள். எப்படி நம்ம குடும்பம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். அப்ப ஒட்டக கூட்டத்தார் வருவார்களா என்று அவங்க சபா மருவால ஏறி இறங்குறாங்க. இன்னைக்கு அதிசயக்கூடிய ஆதிமார்கள் செய்யணுமா இல்லையா, சபா மருவால ஏறி இறங்குமா இல்லையா? அப்ப குர்பானி பிராணிக்கு நம்ம வழியிடுமே, அதனுடைய பின்னணி அதானே. அப்ப இதை போன்ற இப்ராஹிம் அவருடைய குடும்பங்களை நம்ம ஆய்வு செய்து பார்க்கும்போது இந்த அளவிற்கு அவருடைய குடும்பங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டது. அப்ப ஏகத்துவவாதியாக இருக்கிறோம் என்று சொன்னால் நாம இறைவனுக்கும் இறை தூதருக்கும் கட்டுப்படணும். அப்படி